ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அசோக் குமார். நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ காஷிவ் இன்ஃபோடெக் மூலமாக என்னோடய டொமைன் சேஞ்ச் பண்ணி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். இன்றைக்கி என் செல்லத்தை பற்றி பேச போகிறேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு பர்சன் இருப்பாங்க. அது நான் ஸ்டூடெண்ட் மாதிரியும் நான் பழக மாட்டேன், அவன் சார் மாதிரியும் பழக மாட்டாங்க. அவன்கிட்ட அடித்து விளையாடிட்டு இருப்பாங்க. என்னுடைய அசோக் குமாருங்க. அசோக் குமார் பார்த்தீங்கன்னா வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் இருந்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்னோடய விஷன் வேறு, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாறணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறணும்னு என்கிட்ட வந்து கேட்கும்போது, சார் நான் ஐடியில் தான் இருக்கேன், ஆனால் நான் செம்ம லெவலில் போகணும் சார், இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அடப்பாவி, நீ ஐடியில் இருந்துட்டு இன்னொரு ஐடிக்குள்ளே போகணுமா அப்படின்ட்டு. பட் ஆனால் நீ நினச்சது, நீ எடுத்த முடிவு கரெக்டு தம்பி. நெட்வொர்க்கிங்கை விட இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ட்டு அவன் ஜம்ப் அடிச்சு இப்போ வந்தாங்க. வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. பெருமையான விஷயம், 5 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து லைக் என்னோடய கம்யூனிட்டி டேபில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 ஆஃபர் வாங்கினவன் தான் அசோக் குமாருங்க. ஸோ அதில் 5வது ஆஃபர் தான் வந்து பெஸ்ட் ஆஃபர்னு அவன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒன்று சந்தோஷமாக சொல்ல வேண்டியதுங்க. திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து படிக்க மாட்டாங்க தம்பி. நான் திருநெல்வேலியிலேருந்து வரப்போகிறேன், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, பட் ஸ்டில் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்ச வேலையும் சரியாக இல்லை அப்படின்ட்டு அதே இடத்துல நிற்காமல் அடுத்து மூவ் ஆகும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயங்க. போகிற இடம்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் அசோக் குமாருங்க. ஓகேவா? ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு ஒரு PHP டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அடுத்தடுத்த ஆஃபர் அடித்து இன்றைக்கி சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சூப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கான் அசோக் குமாருங்க. தம்பி, உண்மையாகவே மனசார நான் உன்னை வாழ்த்துறேங்க. அதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் அசோக் ஞாபகம் வருதுங்க. அது என்ன தெரியுமா? ஆக்சுவலாக வந்து மனிதனுடைய தோல்வி என்பது அவனுக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து அல்ல, அவன் அந்த பிரச்சனையை வந்து விலகும்போது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான், அதுதான் உண்மையான தோல்வின்னுவாங்க. அந்த பிரச்சனை வரும்போது விலகாமல் நின்று நிதானமாக நெத்தியில் அடித்த மாதிரி ஜெயிச்சு காமிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தம்பி. அந்த விஷயத்தை நீ பண்ண சரியா? உன்னுடைய கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குங்க, உன்னுடைய டெடிக்கேஷன், உன்னுடைய ஆட்டிடியூட் தம்பி. ஸோ எதுலேயுமே நீ குறை கிடையாதுங்க. அவ்வளோ உனக்கே தெரியும் நான் எப்படி ஒன்று போகலுவேன், எப்படி உன்ட்ட கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பேன்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை தான் என்னுடைய தம்பி அசோக் குமாருங்க. கண்டிப்பாக அசோக், நீ ப்ளேஸ் ஆனதில் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருவேன் உனக்கு தெரியும். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த கம்பெனியும் நானும் உன்னை வாழ்த்துறேன் தம்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெரிய விஷயம்னா இன்றைக்கி ரெசெஷன் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு கதறிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஆஃபர் வாங்குறதுன்றதே பயங்கர கஷ்டம். 2 ஆஃபருங்க இன்னும் கஷ்டங்க. நம்மளோட அசோக் பார்த்திங்கன்னா 5 ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ 4 PHP ஜாப்ஸுங்க, இது இல்லாமல் ஒரு .NETங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ இவர் கண்டிப்பாக வந்து நம்ம கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் லெஜெண்டில் இவரும் ஒருத்தருங்க. ஏன்னா 5 ஆஃபர் நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் யாருமே வாங்கினதில்லைங்க. ஸோ நிதானமாக பொறுமையாக அடித்த ஒரு சிங்கத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. என்னோடய நேம் அசோக் குமார். நான் வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2020 பாஸ் அவுட்டு. என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி.
நான் வந்து யூடியூப் மூலமாக வந்து காஷிவ் இன்ஃபோடெக் வந்து எனக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ எனக்கு சரியான சேலரி க்ரோத் இல்லை. என்னோடய ஃபேமிலி சோர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நெட்வொர்க்கிங்கில் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதனால நான் வந்து வேறு டொமைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு காஷிவ் இன்ஃபோடெக் அப்புறம் அவங்கள்ட்ட பேசி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அப்புறம் இங்கேயே நான் ஒர்க் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதும் சரி, அப்புறம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக நல்லா கைட் பண்ணாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. இந்தளவுக்கு டீச் பண்ணி எனக்கு இந்தளவுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து அடுத்து என்னோடய க்ரோத் வந்து டொமைன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காஷிவ் இன்ஃபோடெக்கு. அப்புறம் இப்போ வந்து கரண்ட்லி நான் வந்து 1 இயராக ஒர்க் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்து வெளியே மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன். இப்போ அந்த இது பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்த லெவலுக்கும் இப்போவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால் என்னோடய ஃபேமிலி லெவலு எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து எனக்கு டொமைன் சேஞ்ச் பண்ணி எனக்கு எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஸ்டாஃப்ஸு, அப்புறம் மெயினாக வெங்கட் சாருக்கு, அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாமே பண்ணார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் என்னோடய கேரியர் க்ரோத் பண்ணி என்னை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணி கொண்டு போனேன் காஷிவ் இன்ஃபோடெக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்கள். ப்ராஜெக்ட்டு நானுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் அந்தளவுக்கு வெறும் தியரிட்டிக்கலாக தெரியும் ப்ராஜெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் சாரோட மெயினாக வெப்சைட்டில் எத்தனை பேர் போய் அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சாரோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சாரு சொல்லிக் கொடுக்குறத விட 24 ஹவர்ஸு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா டீச் பண்ணி இதெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஹவர்ஸில் இருக்கும்போது அந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாம் ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா இன்டர்வியூவில் கேட்கும்போது மேக்ஸிமம் என்ன நீங்கள் என்ன செலக்டிவாக இது படிச்சுட்டு போகலாம், இது படிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிறத விட நீங்கள் உண்மையிலே ட்ரைன் அப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்டாலும் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. அவங்க எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் நீங்கள் பண்ணதுலேருந்து தான் கேட்கணும். அதை தாண்டி வெளியிலேருந்து கேட்க முடியாது. நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டீங்க, எவ்வளோ டஃப்பாக கேட்க முடியும் அவங்களால? அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு சம்மந்தமாக தானே கேட்க முடியும். அதனால் நீங்கள் சாரோட வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் பார்த்து அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ப்ராஜெக்ட் தான் மெயின். சூப்பர்.